ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವಂದು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ ದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இப்போது நரோத்தம் தாஸ் டாக்கூர் வந்து பிரேம பக்திக்கு வேண்டி நம்ம எப்படி தியானம் பண்ணணும் அதுக்கு பார்த்து சொல்லிகிட்ருக்காரு. மனேர ஸ்மரண பிராண் மதுர மதுர தாம் சுகல விலாச ஸ்மிருதி சார் சாத்திய சாதனை இஹ போய் ஆர் நாய் ஏ தத்துவ சர்வ தத்துவ சார். ಮನಸ್ಸಿಗೆ ಉಯಿರದ ಸ್ಮರಣಂ. ಎನ್ನ ಸ್ಮರಣಂ? ಇನಿಪಾನ ರಾಧಾಕೃಷ್ಣರ ಲೀಲೆಗಳ ಸ್ಮರಣ. ಇದ್ದ வாழ்க்கைக்கு நோக்கம், ಇದ್ದ சாதனை. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எல்லா தத்துவங்களிலே உயர்ந்த தத்துவம் இதுதான். நம்ம வந்து எப்போவுமே பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு இனிப்பான லீலைகளை சிந்தனை பண்ணணும். இங்கே சொல்லிவிட்டார், மனசுக்கு உயிர் இந்த ராதாகிருஷ்ணருக்கு லீலைகளை நினைக்கிறது. மனிதனுக்கு உள்ளே மனசு அரசன் போல இருக்கான். புலன்களிலே உயர்ந்தது மனசு தான். அப்புறம் புலன்கள் மனசுக்கு அடிமை போல இருக்கான். உருவு, சப்தம், ருசி, வாசனை, தொடுறது, டச், இந்த 5 புலன் உள்ள விஷயங்கள் கண், செவி, நாக்கு, மூக்கு, தோல் வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கோம். மனசில் இதில் உள்ள பழைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஏதோ சாப்பாடு நிறைய நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது இல்லை நான் இது சாப்பிட்டுருக்கேன் மனசு நமக்கு சொல்லும். நம்ம தீ பார்த்தா நமக்கு தெரியுது. சின்ன வயசில் ஒரு ஆட்டி தீயில கை போட்டிருந்தே அதை சுடும் அனுபவம் நினைவு இருக்குது மனசில். இப்படி மனசு நிறைய விஷயங்கள் நினைவு வச்சிருக்கு. நம்ம எப்போ பெரிய எடுத்தது நமக்கு தெரியாது. இந்த பௌத்திக உலகத்தில் நம்ம வந்த டைம் முதல்ல பகவானுக்கு மறந்து போயிருக்கோம். அதுதான் இந்த பெரிய சாவு சக்கரத்தில் சுற்றிட்டு இருக்கோம். மனசில் ஏதேதோ ஆசைகள் வந்துட்டுருக்கு, போயிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் புத்தி கூட தாங்கி வைக்க முடியல. சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான் புத்திக்கு நினைவு இருக்குது. அதில் கனவு வேறு. கனவுலே நிறைவாட்டி புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள் வந்துட்டுருக்கு. எதுவரை பக்தி பண்ண மாட்டோம். ஒரு சும்மா வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. சரியான முறையில் பக்தி பண்ணால் தான் நமக்கு பிரேமம் கிடைக்கும். பக்தி எப்படி இருக்கணும்? பகவான் பக்தர் கருணை வாங்கி மனசிலே புலன் உள்ள ஆசைகள் இருக்கு நிறைய. இதெல்லாம் சுத்தமாயிடும். கிருஷ்ணன் இல்லாத விஷயங்கள் தூர போகும். நிரந்தரமாக பகவான்ಗೆ ಲೀಲೆಗಳು ಭಗವಾನ್ ಪಾತಿ ಚಿಂತನೆ வர தொடங்கிடும். இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டுருக்காரு, பகவான் பாத்தி நினைக்கிறதா மனசுக்கு உயிர் போல. எந்த மனசு பகவான் பாத்தி நினைக்காம இருக்கு அது ஒரு உயிர் இல்லாத ஜீவன் போல. யாருமே இறந்து போனால் நாய், நரி இதுக்கு சாப்பாடு ஆயிடுவான். அதே போல் எந்த மனசுலே பகவான் சிந்தனை கிடையாது, அங்கே காமம், கோபம், பேராசை இதெல்லாம் வந்து உட்காந்துடும். உயிர் உள்ள மனிதன் இருந்தால் நாய், நரி கூட பயந்து ஓடி போகும். அப்படி நம்ம மனசில் உயிர் வந்தாச்சு சொன்னா, பகவான் ஸ்மரணை வந்தாச்சு சொன்னா, காமம், கோபம், பேராசை எல்லாம் ஓடி போயிடும்.
இதுக்கு ஸ்மரணை சொல்லுவோம். பகவான் பற்றி நினைக்கிறது. ஜீவகோஸ்வாமிபாத் 5 விதமான நினைக்கிறது சொல்லிட்டு இருக்காரு. ஸ்மரணா, தாரணா, தியான், துருவானு, ஸ்மிருதி, சமாதி. கொஞ்சம் கொஞ்சம் பகவான் பற்றி நினைக்கிறது, அவர் உருவ பார்த்து, அவர் குணங்கள், லீலைகள், இதுக்கு ஸ்மரணை சொல்லுவாங்க. புலன்கி உள்ள விஷயங்களிலே மனசு எடுத்துட்டு எப்போவுமே பகவான் லீலைகளை நினைக்கிறது தாரணா. பகவான் லீலைகள், பகவான் பற்றி சூக்ஷ்மமாக நினைக்கிறது தியானம். பகவான் உருவு நினைக்கிறது, ಅವ್ರಿಗೆ ಗುಣம், ಅವ್ರಿಗೆ ಲೀಲೆ ನಿರಂತರமாக ஒரு அமிர்தத்தின் ஒரு நதி போயிட்டுருக்கு. அதுபோல் எப்போவுமே இதுக்கு துருவானு ஸ்மிருதி சொல்லுவாங்க. எல்லா விட்டு வேறு பகவான் தியான சமாதி. இந்த யோகிகள் பண்ணுவோம் அந்த சமாதி அல்ல. நம்ம இங்கே சமாதிச்சோன்னா பகவான் ராதாகிருஷ்ணனுக்கு நிரந்தர தியானம். யுகல விலாச ஸ்மிருதி சார். வேற கிருஷ்ணனில் ராதாகிருஷ்ணர் 2 பேருக்கு லீலைகளை நினைக்கிறது. வேறு வேறு லீலை எப்படி ராதாகிருஷ்ணன் அந்தந்த டைமில் வேறு வேறு லீலை இருக்குது. காலமே எப்படி ராதே சமையல் பண்ண போவான் ஜாவட்டில் நந்தகாவம், ராதா குண்டில் எப்படி சேருவாங்க, பூ எடுத்துகிட்டு இருப்பான். ராதே கிருஷ்ணனுக்கு புல்லான் கடல் திருடிடுவான், காட்டில் விளையாடுவாங்க, ஊஞ்சல், இந்த மாதிரி எல்லாம். இதெல்லாம் லீலைகள் அப்படி எப்படி எல்லாம் வரும் அந்தந்த டைமில். மதுர மதுர தாம், இனிப்பு இனிப்பான லீலைகள். பகவானுக்கு இனிப்பான லீலை உள்ளே வந்தால் வெளியில் கொஞ்சம் இனிப்பு வரணுமே. உள்ளே சொல்லிகிட்டு இருப்போம், நான் பகவான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன், வெளியில் பார்த்தா 2 பக்கம் நடக்கும். அந்த இனிப்பு வெளியிலே கொஞ்சம் வரும். வந்து ஜபம் பண்ணும்போது விசேஷமாக காயத்ரி பண்ணும்போது பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு நினைக்கிறது, அவர் லீலைகளை நினைக்கிறது. இது விட்டு வேறு ஒன்று இதுதான் பக்தி, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எல்லாம் என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். மனசில் பகவான் வந்தாச்சுன்னா வேறு சிந்தனை என்ன இருக்கு. பத்ம புராணம் சொல்லிட்டு இருக்கு, ஸ்மர்த்தவிய சததம் விஷ்ணோர் விஸ்மர்த்தவியோ ந ஜாத்துச்சித் சர்வவிதி நிஷேதஸ்யோரேத்தையோரேவ கிங்கர. எப்போவுமே பகவான் விஷ்ணுவுக்கு நினைக்கிறது, எப்போவுமே பகவானுக்கு மறக்காமல் இருக்கிறது. இதுதான் கட்டளை. இப்படி எல்லா பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தியானம் மனசுல பகவானுக்கு தியானம் வந்தாச்சு, பகவானிலே வந்தாச்சு. இதுதான் உண்மையான பக்தி. ஹரி போல் தண்டத்துனா.